everyone, welcome to our channel. திருப்பூர்னு சொன்னவே ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள்ஸ் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருவாங்க. அப்படி ஹார்ட் ஒர்க்கிங்க ஸ்மார்ட் ஒர்க்கிங்கா மாத்தி உங்களோட இன்ஜினியரிங் கேரியரை ஒரு சேவ் பண்ணக்கூடிய ஒரு காலேஜ் தான் நம்ம பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருப்பூர். இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ்ல நமக்கு என்ன மாதிரியான கேம்பஸ் லைஃப் கொடுக்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க, அந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன, ஃபேக்கல்டி அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணிருக்காங்க, பிளேஸ்மெண்ட்க்கு என்ன மாதிரியான எம்என்சி கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, பிளேஸ்மெண்ட் செல் மூலமா உங்களை எப்படி ட்ரெயின் பண்றாங்க, TNA 2025ல ரவுண்ட் பை சீட் ஃபில்லிங் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் எப்படி நடந்தது, க்ளோசிங் கட் ஆஃப் 2025ல என்ன, இந்த வருஷம் 2026ல எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும், இப்படி கம்ப்ளீட் ரிவ்யூ இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க. பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ்ல கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிலீஸ் ஆன இயர் 2009ல ஸ்டார்ட் பண்ணி இப்ப வரைக்குமே இன்ஜினியரிங்ல ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலேஜ்னே சொல்லலாம். இன்ஸ்டிடியூஷன் டைப் வந்து பாத்தீங்கன்னா அட்டானமஸா இருக்கறனாலேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாதிரி சிலபஸ்ல அப்டேட்டடாவும் லெபார்டரி வந்து பாத்தீங்கன்னா வெல் எக்யூப்டாவும் இருக்குன்னே சொல்லலாம். கேம்பஸ் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 200+ ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய ஒரு கிரீனரியான கேம்பஸ்னே சொல்லலாம். நாதக்கடையூர், காங்கேயம், திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. கவுன்சிலிங்ல செலக்ட் பண்ண தெரிஞ்சுக்கக்கூடிய TNA கோட் 2656, அப்ளிகேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை வச்சிருக்காங்க. அக்ரிடேஷன் வந்து பாத்தீங்கன்னா NACல A கிரேட் வச்சிருக்காங்க. NBA அக்ரிடேஷன்லயும் சிவில், CSE, மெக்கானிக்கல் மாதிரியான கோர்ஸ் எல்லாம் NBA அக்ரிடேஷன் வச்சிருக்கு. இந்த காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, LCD ப்ரொஜெக்டர் கொண்ட ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூமா இருக்கறனால உங்களுக்கு காம்ப்ளெக்ஸான தியரியா இருந்தா கூட நீங்க விசுவலைஸ் மூலமா படிக்கும்போது அது இன்டராக்டிவா லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்னே சொல்லலாம். இப்ப இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு லெபார்டரியும் வெல் எக்யூப்டா வச்சிருக்கிறனால தியரியா மட்டும் படிக்காம பிராக்டிகல் நாலேஜோட படிக்கும் போது இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணும்போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 1 lakh புக்ஸ் இவங்களோட லைப்ரரியில அவைலபிளா இருக்கு. ஒரு ரிசர்ச் பர்பஸா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரியும் இருந்தாலும் சரி, பீஸ்ஃபுல்லா உட்கார்ந்து நீங்க நோட்ஸ் எடுக்கிறதுக்கு லைப்ரரி ஒரு நல்ல ஸ்பாட். இந்த காலேஜ்ல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், குட் குவாலிட்டியில ஃபுட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாஸ்டல்ல 24x7 வைஃபை ஃபெசிலிட்டிஸ், ATM ஃபெசிலிட்டிஸ், செக்யூரிட்டி ஃபெசிலிட்டிஸ், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் பொருள் எல்லாம் வாங்குற மாதிரி ஸ்டேஷனரி ஸ்டோர்ஸ், உங்க பாடியை ஃபிட்டா வைக்கிறதுக்கு வெல் எக்யூப்ட் ஜிம்மும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நியர்பை ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போற மாதிரி டிரான்ஸ்போர்ட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. பிளேஸ்மெண்ட் செல் மூலமா உங்களை ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே எப்படி இன்டர்வியூக்கு தயார்படுத்துறது, எந்த மாதிரி MNC கம்பெனிஸ் எல்லாம் அந்த காலேஜுக்கு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் நம்ம பார்க்கலாம். படிப்புக்கு மட்டும் முன்னுரிமை இல்ல, ஸ்போர்ட்ஸுமே இவங்க நிறைய கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 400 மீட்டர் ட்ராக் வச்சிருக்காங்க. கிரிக்கெட் கிரவுண்ட், ஃபுட்பால், வாலிபால், செஸ், கோகோ இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் டேவும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ்ல என்ன மாதிரி கோர்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா UG 9 கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. அதே PG, ME, MBA ல வந்து 8 கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. ME ல வந்து 3 கோர்சஸ் இருக்கு. அதே MBA ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 கோர்சஸ் இருக்கு. உங்களுக்கு UG ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா AEML, சைபர் செக்யூரிட்டி, அதுக்கப்புறமேட்டுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இந்த மாதிரி 9 கோர்ஸ் UG ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிலிட்டியா இந்த காலேஜ்ல இருக்கு. உங்களுக்கு இந்த 9 கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் தேவைப்படுதுனாலும் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளவு சீட் இன்டேக்னு இருக்கு, அதுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கும், கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பலாம். QR கோட் ஸ்கேன் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 100+ ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ME, MTech, PhD and MPhil முடிச்சு வெல் ட்ரைன்டு, வெல் எஜுகேட்டட் பீப்புள் தான். இவங்க எல்லாருமே ப்ரொஃபசர் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலேஜ்ல பிளேஸ்மென்ட்க்கு என்ன மாதிரி செட்டப் பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு டாப் ரெக்ரூட்டர்ஸ் ஆன இன்ஃபோசிஸ், விப்ரோ, TCS, IBM, HCL டெக்னிக்ஸ், அமேசான், ஹெக்ஸாவேர் அண்ட் நிசான்ங்கற டாப் MNC கம்பெனிஸ் தான். 150+ கம்பெனிஸ் வந்து எவ்ரி இயர் இங்க பிளேஸ்மென்ட் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பிளேஸ்மென்ட் ரேட் 75% to 80% பிளேஸ்மென்ட் ரேட் வச்சிருக்காங்க. பேக்கேஜ்னு பாத்தீங்கன்னா 5 LBA வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. ஆவரேஜா 4 LBA வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. MNC கம்பெனிஸ் வராங்க, இவ்வளவு பேக்கேஜ் கொடுக்குறாங்க. ஓகே, எங்களுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் செல்ஸ் மூலமாவே சாஃப்ட் ஸ்கில் ஆகட்டும், உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் ஆகட்டும், டெக்னிக்கல் ஸ்கில் ஆகட்டும், இது எல்லாத்தையும் டெவலப் பண்றதுக்கு பிளேஸ்மெண்ட் செல்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மோக் இன்டர்வியூஸ் வைக்கிறாங்க. பிளேஸ்மெண்ட் செல்ஸ் மூலமா பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்ன்ஷிப்பும் வச்சிருக்காங்க. இன்டர்ன்ஷிப் வந்து ஃபைனல் இயர்ல கொடுக்குறாங்க. 5000 ஸ்டைஃபண்டோட படிக்கும் போதே ஒரு நல்ல வேலை வாய்ப்பையும் இந்த காலேஜ்ல ஏற்படுத்துறாங்க. நிறைய நீங்க நல்லா பில்ட் பண்ணி ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லுவேன். TNA 2025 ரவுண்ட் பை சீட் ஃபில்லிங் சீட் மேட்ரிக்ஸ் எப்படி நடந்திருக்குன்னு பார்க்கலாம். பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜோட கோட் வந்து பாத்தீங்கன்னா 2656. இங்க காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 390 சீட் அலோகேட் பண்ணிருக்காங்க. கவுன்சிலிங்ல ஒரு சீட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல உங்களுக்கு வந்து ஃபில் ஆயிருக்கு.
உங்களுக்கு ரவுண்ட் 1ல பாத்தீங்கன்னா 54 சீட்டும், ரவுண்ட் 2ல 208 சீட்டும், ரவுண்ட் 3ல 126 சீட்டும் ஃபில் ஆயிருக்கு. சோ டோட்டலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 389 சீட் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பேஸ் பண்ணி ஃபில் ஆயிருக்கு. இதோட பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 99.74% சீட் ஃபில்லிங் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. இது ஹையஸ்ட் ரேட் ஆஃப் சீட் ஃபில்லிங் பர்சன்டேஜ்னே சொல்லலாம். ரிமைனிங் இருக்க ஒரு சீட்டும் உங்களுக்கு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல ஃபில் ஆயிடும். பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் டிஎன்ஏ 2025 க்ளோசிங் கட் ஆஃப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஓசி 174, பிசி 148, பிசிஎம் நாட் அலாட்டட், எம்பிசி 145, எஸ்சி 124, எஸ்சி 137, எஸ்டி நாட் அலாட்டட், சிவில் இன்ஜினியரிங் ஓசி 147, பிசி 127, பிசிஎம் 126, எம்பிசி 138, எஸ்சி 134, எஸ்சி 145, எஸ்டி 124 க்ளோசிங் ஆயிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஓசி 179, பிசி 160, பிசிஎம் 155, எம்பிசி 143, எஸ்சி 123, எஸ்சிஏ 140, எஸ்டி 144 க்ளோசிங் ஆயிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஏஐஎம்எல் ஓசி 149, பிசி 144, பிசிஎம் 143, எம்பிசி 140, எஸ்சி 118, எஸ்சிஏ 149, எஸ்டி 110 க்ளோசிங் ஆயிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி ஓசி 153, பிசி 142, பிசிஎம் 145, எம்பிசி 142, எஸ்சி 117, எஸ்சிஏ 127, எஸ்டி நாட் அலாட்டட். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஓசி 155, பிசி 140, பிசிஎம் 138, எம்பிசி 139, எஸ்சி 125, எஸ்சி 140, எஸ்டி 120 க்ளோசிங் ஆயிருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஓசி 172, பிசி 152, பிசிஎம் 169, எம்பிசி 143, எஸ்சி 133, எஸ்சி 154, எஸ்டி நாட் அலாட்டட். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஓசி 166, பிசி 147, பிசிஎம் 149, எம்பிசி 140, எஸ்சி 121, எஸ்சிஏ 147, எஸ்டி நாட் அலாட்டட். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓசி 139, பிசி 127, பிசி 137, எம்பிசி 130, எஸ்சி 117, எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸ் நாட் அலாட்டட். இந்த காலேஜ்ல இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அதுக்கு முன்னாடி டிஎன்ஏ 2026 கவுன்சிலிங்க்கு ரெடி ஆயிட்டு இருக்க ஸ்டூடெண்டா இருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய சில விஷயங்கள், போன வருஷம் ஸ்டூடெண்ட் பண்ண லேக் ஆஃப் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ராங் சாய்ஸ் ஃபில்லிங், லேக் ஆஃப் கிளாரிட்டி, நோ ப்ராப்பர் கைடன்ஸ். அதாவது அவங்களோட கட் ஆஃப்க்கு நிறைய டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல சீட் கிடைச்சிருக்கலாம், பட் அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இல்லாதனால ஒரு சின்ன காலேஜ் செலக்ட் பண்ணிருக்கலாம். இல்ல அதே கோர்ஸுக்கு ஃபீஸ் கம்மியா இருக்கிற ஒரு டாப் இன்ஜினியரிங் காலேஜ் கிடைச்சிருக்கலாம், ஒரு ஃபீஸ் அதிகமா இருக்கிற ஒரு சின்ன காலேஜ் அவங்க செலக்ட் பண்ணிருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாதனாலதான். இந்த கைடன்ஸை பெறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட கட் ஆஃப் மார்க்கையும் கம்யூனிட்டி டீடைல்ஸும் நமக்கு ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸா என்னென்ன காலேஜஸ் இருக்கு, அந்த காலேஜுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிற ப்ராப்பர் கைடன்ஸ் நாங்க உங்களுக்கு கொடுப்போம். இந்த மாதிரி ப்ராப்பர் கைடன்ஸ் பெறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம், கூகுள் ஃபார்ம் கூட நீங்க ஃபில் பண்ணி அனுப்பலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது காலேஜை பத்தின டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.